திமுகலாம் எவ்வளோ பெட்டருன்னு தான் சொல்லணும். வந்த 3 வருஷத்துல இவ்வளோ அடிச்சிட்டே நீ இன்னும் அதிகாரத்துக்கு இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து பயங்கரமா ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த நிலையை பார்க்கும்போது எப்பவுமே பணம் இருக்கவங்க மட்டும் தான் ஆட்சியில இருக்க முடியும், அதிகாரத்துல இருக்க முடியும். அதுதான் உண்மை. பணம் இல்லைன்னா வெறும் அவ்வளோதான் ஓட்டாண்டி. ஸோ அதனால இனிமேல் போகிற காலங்களில் அரசியலாவது அவியலாவதுன்னு ஒதுங்கி இருக்கிறது தான் மேனஸு இருக்கார். விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அது விஜய் ஏற்றுக்குவாரான்றது அது ரெண்டாவது. ஏற்றுக்கு தான் ஆவார். அவர் சும்மா லெட்டர் பேட் வந்ததுனா கூட பரவாயில்ல. சும்மா இருந்த தினகரனை எம்எல்ஏ வாக்குனதே இவர் தான். ஓபிஎஸை பற்றி எல்லாம் பேசாதீங்கம்மா. அவர் கூட அவர் நிழல் கூட இல்லைம்மா. அவங்க குடும்பத்தில் 4 ஓட்டு இருந்தால் 1 ஓட்டு கூட ஓபிஎஸ்க்கு போகாதுமா. எத்தனை லட்சம் ஓட்டுமா வாங்கினார் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில்? ஏங்க ராமநாதபுரத்தில் வாங்கினா சும்மா இருங்க. மோடி விட்டு நான் வரமாட்டேன், மோடி தான் சிறந்தவர்னு சொல்லி மோடி பின்னாடி தான் மோடி ரிவிட் அடித்தோன்னா அங்கேருந்து இப்போ பாஜக குறை சொல்லிட்டு வெளியேறு இல்லையா? எல்லாம் அப்படி தான். கேட்டால் அரசியலில் காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் போச்சு. ஒன்றியத்துலேயும் ஆட்சி மாறணும். 29ல் வந்து ஒன்றியத்தில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி போயிடும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அன்றைக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய நல்லவை அனைத்தும் வரும்னு எதிர்பார்ப்பு தான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் 80 கோடிக்கு வந்து விவசாய நிலம் வாங்கினதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. இதுக்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இதை பத்தின உங்க கருத்து? இல்லைம்மா, தகவல் எல்லாம் இல்லை, அவரே சொல்றாரு. யார் அண்ணாமலையே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஆனால் விவரமாக சொல்கிறாரு இன்டர்வியூவில். 40,59,000 ரூபாய் நான் வந்து பத்திரப்பதிவே செஞ்சுருக்கேன். 40,59,000 ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சுருக்கேன். அந்த இடத்த எத்தனை கோடிக்கு வாங்கினன்றது ஏன் சொல்லலை? புரியுதுங்களா? அப்போ கைட்லைன் வேல்யூன்னு ஏன் சொல்லலை? அவர் பத்திரிக்கையில் எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. விவரமா நான் வந்து அது எல்லாமே கடன் வாங்கி தான் என்னோட அதான் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த ஒருத்தனே வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கான். இவர் 80 கோடி கடன் வாங்கியிருக்கா. எந்த வங்கி இவருக்கு எதை வச்சு 80 கோடி காசு கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து காவல்துறை விசாரணை பண்ணின்னு சொல்லிட்டு பாஜகக்காரனே கொடுத்துருக்கான். பாஜகவில் தீவிர வலதுசாரி சித்தாந்தத்தின் கல்யாண்ராமனே உடைய ட்வீட்டே பாருங்க, கிளீனாக அதை சொல்லியிருக்காப்புல. அந்த இடம் எப்படி வாங்கினாப்புல, எப்படி இவர் கொள்ளடிச்சாப்புல, இப்படியெல்லாம் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணாரு. திமுக கிட்ட ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இன்னொரு பக்கம் காசு வாங்கினது முதல் கொண்டு கல்யாண்ராமன் வந்து ஒரு பெரிய ட்வீட்டே போட்டிருக்காப்புல. அது பெரிய அவங்களுக்குள்ள பாஜகக்குள்ள மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக போயிட்டு இருக்காது. புரியுதுங்களா? அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராக பேசினாப்புல. மீடியாலெலாம் வந்து அப்படி இப்படி அவன் நான் வந்து சுத்தமானவன் பத்திரமாட்டு தங்கன்னு உட்காமங்க வந்து ஒரு 3 வருஷத்துல இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கேன்னா அப்போது உன்னையை ஒப்பிடும்போது இவனுங்கெல்லாம் எவ்வளோ பெட்ரு இல்லை, திமுகலாம் எவ்வளோ பெட்டருன்னு தான் சொல்லணும். வந்த 3 வருஷத்துல இவ்வளோ அடிச்சிட்டே நீ இன்னும் அதிகாரத்துக்கு இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து பயங்கரமா ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ ஊழல் பண்ணியிருக்காரு இல்ல, அவரே சொல்றாரு. அவங்க கட்சிக்காரங்களே இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு ப்ரொபகண்டா ஆக்குறாங்க. அதை இதை பத்தி உங்களோட கருத்து? அண்ணாமலை அவர்களுடைய நிலம் அவர் கருத்து தான் என் கருத்து. ஊழல் என்பது அரசியலில் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அதை திமுகவையும் தவிர யாராக இருந்தாலும் அரசியலில் ஊழலுங்கிறது இல்லாமல் நேர்மையான அரசியல் இருக்கணுங்கிறது தான் நான் கட்சி ஆரம்பித்த போது நான் வந்த என்னால் அப்படி இருக்க இயலலை. அதனால நான் கட்சியை கலைச்சிட்டேன், திமுகவில் இணைஞ்சிட்டேன். அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நான் போட்டி போடுறேன்னா அந்த எம்எல்ஏ தொகுதியில் வேலை பார்க்குறவனுக்கு பணம் கொடுக்கணும், பூத்து கமிட்டியில் பூத்து ஏஜெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், இப்போ பேனர் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், வண்டியில் போய் பிரச்சாரத்துக்கு போகிறவனுக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். இது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 10 கோடி இல்லாமல் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட இயலாது. இன்னைக்கு 25 கோடி இருந்தால் தான். அப்படியா? பார்த்துக்கோங்க. இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறவன்
அப்புறம் என்ன அவன் வந்து என்ன பண்ணுவான், வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா போவான். காசை பார்த்துட்டு தானே போகணும்னு நினைப்பான். அப்போ ஊழல் அங்கேயே ஆரம்பிக்கிறது இல்லை. அதனால தான் எனக்கு அந்த அப்போ இந்த நிலையை பார்க்கும்போது எப்பவுமே பணம் இருக்கவங்க மட்டும் தான் ஆட்சியில இருக்க முடியும், அதிகாரத்துல இருக்க பணம் முடியும் சொல்றீங்க. அதுதான் உண்மை. பணம் இல்லைன்னா வெறும் அவ்வளோதான். ஓட்டாண்டி எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து யார் காலத்தில் இருந்துச்சு? அம்மா ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. அதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து மாறிடுச்சு. எல்லாமே சேஞ்ச். அதே அதிமுகவில் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்களே மதுரையில் கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. 15,000 பேரை நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு. 15,000 பேரை நான் ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு வந்து பெருங்கூட்டத்தை காட்டினேன். அதே இது மேற்கு தொகுதியில் வந்து அவர் செல்லூர் ராஜு வந்து சும்மா ஒரு 2,000 3,000 பேரை தான் கூட்டிகிட்டு வந்தார். அதனால அவர் பேரில் எடப்பாடிக்கு கூட கோபம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, இதே செல்லூர் ராஜுவே வந்து எடப்பாடிக்கிட்டே சண்டை போட்ட விஷயங்களும் என் காதுக்கு வந்தது. நீங்கள் வர்ற ஒவ்வொரு முறையும் நான் வந்து மாநாடு போட்டால் அதுக்கு 10 லட்சம், இதுக்கு 10 லட்சம், அதுக்கு 1 கோடி, இதுக்கு 2 கோடின்னா நான் எங்கெங்கே இருக்க சொத்தை பூரா நான் விற்று தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துருக்கேங்கிறதுக்காக நான் போய் ஒரு 5 கோடியை செலவு பண்ணி நான் ஒரு கூட்டத்தை கூட்ட இயலுமா என்னால்? நீங்கள் கொடுங்க, நீங்கள் தான் சம்பாரித்து நிறையா வச்சுருக்கீங்க, கொடுங்க, நான் வந்து கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை ஓடி இருக்கு. நான் மதுரை போயிடுந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாளில் ரிட்டர்ன் ஆகிட்டேன். அப்போ நடந்த நிகழ்வு இது பூரா. சரியா? அதனால் எல்லா கட்சிகள்லேயும் அவர் தான் அதான் சொன்னார்ல, எல்லா கட்சிகள்லையும் இப்போ பணம் கொடுத்து தான் ஆளுகளை கூப்பிடுறாங்கங்கிற போது அதுலேயும் இப்போ அதிமுகனா அதிகமாக பணம் கேட்குறாங்களாம். அவங்க சார்பா நிக்கணும்னா அதிக பணம் வந்து சார்பாக நிற்கிறதுக்கு இல்லை, இந்த பரப்புரைய கூட்டத்தை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க இல்லையா ஜனங்களை, அதுக்கே பணங்கள் அதிகமாக கொடுத்தா தான் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லை. அதிமுகவில் வந்து எப்படின்னு சொன்னால் புது புது நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. அவங்களுடைய பலத்தை காட்டுறாங்க. எனக்கு நிறைய புது மாவட்ட செயலர்களை போட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்படியாவது பலத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தொண்டர்களை தவிர மற்ற எக்ஸஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் கொடுத்து கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவங்க இப்போ சொன்னார் இல்லைங்களா, செல்லூர் ராஜு இன்னொருத்தர் வந்து 5,000 பேர் கூப்பிட்டு வந்திருந்தார், செல்லூர் ராஜு 2,000 பேர் தான் கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்கிறாரு இல்லையா. இது போல் நடக்குது. இப்போ புதுசாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறானுங்க எல்லாமே. இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரென்த்து எடப்பாடி வரும்போது பெரிய அளவுக்கு கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தொண்டர்கள் சீட்டு வாங்கணும். அப்போ அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அவங்க இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் நாளைக்கு எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தா சீட்டில் நின்று ஜெயிச்சிட்டோம்னா அப்படி எதிர்பார்ப்புகள் தான் எல்லாமே. அரசியல் என்பது இன்னைக்கு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது இன்னொன்று தான், இப்போ எல்லாம் புள்ளைய மாதிரி எல்லாம் வந்து கட்சிக்காரன் வந்து நீ வான்னு எல்லாம் போய் கூப்பிட்றது இல்லை. ஏஜென்ட்டு அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லியாச்சுன்னா, எப்போ எங்களுக்கு ஒரு 1000 பேர் வேணும், 5000 பேர் வேணும்னா அவன் 5000 பேருக்கு இவ்வளோ பணம்னு அவன் வாங்கிக்கிடுவான். வாங்கிட்டு 5000 பேரை கொண்டு வந்து அவன் நிப்பாட்டிடுவான். அட்வான்ஸ் வாங்கிக்குவான். ஆளுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி தலையை எண்ணிட்டு பேலன்ஸ் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அது திமுகவே கூப்பிட்டாது. திமுக கூட்டத்துக்கு வரேன்னா கூப்பிடுவான், அதிமுக கூட்டத்துக்கும் நான் கூப்பிடுவான். இது ஏஜென்ட் வந்து நடுநிலையா இருப்பாங்க. எந்த கட்சி வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேலை, அது தொழில், அது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இனிமேல் போகிற காலங்களில் அரசியலாவது அவியலாவதுன்னு ஒதுங்கி இருக்கிறது தான் மேனஸு. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் அதில் போய் இருக்கிறோம். எங்களால் சும்மா இருக்க இயலாது. நான் சாகிற தொட்டிக்கும் திமுகவில் இருந்து தான் சாகணும், வேறு வழி இல்லை. எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணத்தை அரசியல் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களை பற்றி பேசுறதுக்காக தான் ஒரு புறம் வந்து போயிருக்காருன்னு பேசுகிறாங்க. ஆனால் அதிமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாஜகவை கூட்டணி கட்சி தானே, அவங்க சந்திக்க கூட போயிருக்கலாம். திமுக ஏன் வேக்குது? நான் கேட்குறேன், திமுக ஏன் வேக்குது? திமுக சொல்லலை சார், நாங்க யாரும் திமுக ஊடகங்கள் அரசியல் வட்டாரத்துல திமுக இவங்க வந்து எப்படின்னு சொன்னா எல்லாமே ஊருக்கு திமுக வந்து எதை எடுத்தாலும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுமா. எப்பவுமே திமுக கிட்ட அந்த ஒரு பழக்கம், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அது சோசியல் மீடியாவில் விடும். சோசியல் மீடியாவில் அதிமுக எதிரானவங்கலாம் அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுவான். இந்த வேலையை வந்து திறம்பட திமுக செய்யும். இப்போ அதை தான் செஞ்சுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவரு கூட்டணியில் இருக்காரு, ஒரு கால் சந்திக்கு போயிருப்பாரு. நம்ம ஏன் அதை பற்றி பேசிக்கணும்? அது தேவையில்லாத வேலை இல்லை. அதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கிளீனாக பேசணும். ஏன் போனேன் சொந்தக்காரர் இல்லை நான் ஏன் போனேன். ராதாகிருஷ்ணன் அவருக்கு சொந்தக்காரரு ஜனாதிபதியா இருக்காரு, பார்த்துருக்கலாம்.
ஆனால் நீங்கள் சொல்கிற கேள்வி இப்போ இன்னைக்கு வந்து தினகரன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாங்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் 100க்கு 100 இல்லை, நாங்கள் வந்து தாவேக்காவோ அல்லது சீமானோ அவங்க 2 பேரும் வந்து கூட்டணி நாங்கள் சேர்றோம் அப்படின்னு நாங்கள் சேர்றோன்னு சொல்ல, கூட்டணி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கால் நாங்கள் கூட்டணி போகிறதா அவங்கள யாராவது ஒருத்தர் கூட நாங்கள் கூட்டணி போவோம்னு தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ப்ரெஸ்ஸு. ஆமா, முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு, ஏன் தாவேக்கா கூட எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம்னு அப்படி சொன்னாரு. இன்னைக்கு விளக்கமா இவங்க சொல்லியிருக்காரு, சீமான் அவர்களையும். ஸோ ஆகையினால யார் யாரோட போனாலும் லபைக்கு 10 பணம்பாங்க ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ஆகையினால அவர் எதை சொன்னாலும் இவங்க அரசியல்வாதிகளுக்கு எதையாவது ஒன்று போகிற போக்கில் ப்ரெஸ்ஸு கேட்டாங்க சொல்லி விட்டு ஊதி விட்டு போகிறது தான் வேலை. அது மாதிரி நம்ம சேனலில் போக முடியாது. நம்ம உண்மையைத்தான் நம்ம பேச இயலுமே தவிர கட்டுக்கதைகளை உண்மையதான் பேசுவாங்க. அதுவும் அவங்க சேனலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி பேசினார்ல, சட்டம் தன் கடமை செஞ்சது, காவல்துறை தன் கடமை செஞ்சது, உண்மையை தான் பேசினார் பாருங்க. இப்போ இன்னொரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இப்போ டிடிவி தினகரன் வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் தாவைக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா வந்து சீமான் அவர்கள் அவரை ஏத்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து டிடிவி எல்லாம் போனார்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன், எதனால சொல்றீங்க? இல்ல அவரு தெளிவா இருக்காரு. தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு நான் வந்து ஒரு 18-20 விழுக்காடு வாக்கு வாங்கின பிறகு தான் நான் கூட்டணியை பற்றியே பேசுவேன்ட்டாரு. சிறிய கட்சி பெரிய கட்சி, மற்றபடி யார் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர். டிடிவி தினகரனுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து அனாதையாக இருக்காப்பல இந்த துண்டுக்காரர் ஒருத்தர், யாரும் கூட்டணிக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னவோ விஜய் அவர்கள் இதுவரைக்கும் குட்டிக்காரெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அது விஜய் ஏற்றுக்குவாரான்றது அது ரெண்டாவது. ஏற்றுக்கு தான் ஆவார். அவர் சும்மா லெட்டர் பேட் வந்ததுனா கூட பரவாயில்ல. சும்மா இருந்த தினகரனை எம்எல்ஏ வாக்குனதே இவர் தான்மா. இல்லை, நான் தினகரன் என்ற தனிநபர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு பாசத்துக்குரிய நபர், அது எந்த மாற்றம். ஆனால் அவருடைய அரசியல் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும்போது நம்ம பொதுதளத்தில் விமர்சனம் பண்ணுறோம். இருக்கா இல்லைங்களா? இப்போ அண்ணன் கூட இருக்காரு, அண்ணன் நண்பர் தான். ஆனால் அவர் பேசும்போது திமுக முட்டு கொடுக்கும்போது நம்ம விட்டு கொடுத்துட்டு நான் அண்ணன் தானே பேசிட்டு போட்டோன்னு விட மாட்டோம். அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்போம். அதே மாதிரி தான் தினகரன் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான், அது மாற்ற கருத்து இல்லை. அவருடைய அரசியல் என்பது பாஜக கூடவே நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். திடீர்னு பாஜக தான் சிறந்ததுன்றாரு. இப்போ பாஜக வந்து இப்படி சதி பண்ணுது, அதனால பாஜக விட்டு நாங்கள் விலகுறோன்றாரு. அதனால வந்து முன்னுக்கு பின்னு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு போது அவருடைய அரசியலை பொதுத்தளத்தில் விமர்சனம் பண்ண வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இன்னைக்கு கூட கூவத்தூர் விஷயத்தை பற்றி ஆளால் ஒன்று பேசிக்கிறாங்க. அந்த நான் கூவத்தூர்ல நான் அந்த இடத்துல அதான்டா நானும் சொல்றேன், கூவத்தூர்ல நான் எம்எல்ஏ இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, இன்னொருத்தர் நான் அந்த நேரத்தில் இப்படி இருந்தேன் அப்படின்னு பேசுறாரு. எல்லாம் பேசுகிறாங்க, யாரும் உண்மையை பேசுறது இல்லை. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து சசிகலா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு 750,000 கோடி தேவை, அந்த காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நான் முதல்வர் வேட்பாளர் ஆக்குவேன்னு இருக்காங்க. அப்போது எடப்பாடி தரப்புலேருந்து 750 கோடியை வந்து வாங்கிட்டு தான் கட்சி முதல்வராக எடப்பாடி ஆக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை மாற்றி மாற்றி உண்மையை பேசிக்கிறாங்களே தவிர இந்த விஷயத்தை யாரும் சொல்கிறது இல்லை. கொடுத்தவரும் சொல்கிறது இல்லை, வாங்கினவங்களும் சொல்கிறது இல்லை. இப்படி தானே பார்க்கணும் நம்ம. என்னுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால், நீங்கள் காசை வந்து உண்மையிலே அதிமுக வந்து சசிகலா கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. நீங்கள் உங்ககிட்ட இல்லாத காசா நீங்கள் பல ஆயிரம் லட்சம் கோடிக்கு நீங்கள் அங்கங்கே முதலீடு பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு விசுவாசமான ஒரு நபரை முதல்வர் வேட்பாளர் ஆய்வு வச்சுட்டு நீங்கள் கர்நாடகா ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி குத்துது குறையுதுன்ற இந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் அன்னைக்கு வந்து அந்த போகிற நேரத்தில் கூட ஒரு 1000 கோடியை வந்து சுருட்டி போடுறதுக்கு தான் நீங்கள் இருந்தீங்கன்னும் போது, அப்போ அவங்க காசை கொடுத்தாங்க வந்தாங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடி அவருடைய கட்டுப்பாடில் கட்சியும் சின்னத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதுதான் கட்சி, இதுதான் சின்னம், இதுதான் யார் நினைக்கிறனோ இருக்கலாம், யார் நினைக்கணும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ வந்து கூவத்தூர் எடப்பாடி, அந்த கூவத்தூர் பழனிசாமி அல்லது இந்த பழனிசாமி கூவத்தூரில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லாத நான்சென்ஸ் பேச்சுக்களாக தான் இருக்குது, புரிஞ்சுங்களா? எடப்பாடி அவரை பொறுத்தவரையிலும் அந்த நேரத்தை காசை கொடுத்து தான் அவர் கட்சியை வாங்கியிருக்காரு. அப்படி தான் பார்வை பார்க்குறேன்னா. இன்றைக்கி அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், மாற்று கருத்து இருக்கா? அந்த தொண்டர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய துரோகம் அது. நீங்கள் வந்து காசை வாங்கி கொடுத்துருக்கூடாது.
உங்களுக்கு விசுவாசமான ஒரு ஆளை நியமனம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வந்து யாருடனும் கூட்டணி அப்படின்ற அதாவது யாருடனும் கூட்டணி வைக்காத நிலையில தான் இப்ப இருக்காரு. இவர் வந்து டிடிவி பத்தி பேசுனீங்க, பேசலாம். அவருக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்கு டிடிவிக்கு. ஓபிஎஸ் பத்தி எல்லாம் பேசாதீங்கம்மா. அவர் கூட அவர் நிழல் கூட இல்லைம்மா. அவங்க குடும்பத்தில் 4 ஓட்டு இருந்தா ஒரு ஓட்டு கூட ஓபிஎஸ்க்கு போகாதுமா. எத்தனை லட்சம் ஓட்டுமா வாங்கினார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற ஏங்க ராமநாதபுரத்துல வாங்கினா சும்மா இருங்க. ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல வாங்கினா பாஜக வேட்பாளர் நிப்பாட்டிச்சா? கூட்டணி தான் நின்னாரு. அப்போ டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் தானே இருக்காரு. அப்போ முக்குளத்தூருடைய வாக்குகள் இல்ல, முக்குளத்தூருடைய வாக்குகள் பாஜக, அதிமுக, பாமக அத்தனை கட்சி வாக்குகள் அவருக்கு தானே போச்சு. இவர் பாருங்க, இவர் இத்தனைக்கும் பார்த்தா என்னோட சீனியர் அரசியல்வாதி. நானாச்சும் இப்ப பிறந்த அரசியல்வாதி தான் சார். என்ன சார் சோறுன்னுக்கிட்டு சும்மா அந்த கதையில கதை விடாதீங்க. கூட்டணியா இருந்தாலும் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அதுதான் முக்குளத்தூர் வாக்கு உட்பட எல்லாமே வாங்கினாங்க. ஆனா அவருக்கு பின்னாடி அவர் நிழல் கூட போறது இல்லை. ஃபேக்டர் தான். சரி, அவர் நிழல் போகாம நிழல் எங்க போகும் சொல்லுங்க? அவர் நிழல் போகல, அப்ப அவர் மேல படக்கூடிய நிழல் எங்க போகும்? அதான் நான் சொல்ல வரேன். அவரெல்லாம் கண்டிக்க தேவையில்லைன்ற நான். சரிங்க, நீங்க கண்டுக்காதீங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல வந்து கட்டமைப்பா வச்சிருக்காரு. அவரு பல கட்சிகளை இணைச்சு அவர் தலைமையில 2 தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணி அமைச்சு எதிர்கொண்டவர். எத்தனை வாங்கினாரு வாங்கல அது வேற விஷயம். கொண்டு வந்தாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரு வந்து இப்ப டிடிவி விஜய் கூட போறேன்னு சொல்றதோ, விஜய் கூட்டணியில சேரலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றதோ நம்ம அதை பத்தி பேசலாம், விவாதமாக்கலாம். ஆனா நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து யாரு கூட சேருவாரு? டிவிகே கூட சேருவாரா? திமுக கூட சேருவ வாய்ப்பு இருக்கு. என்னன்னா திமுக வந்து காசுக்கு வச்சிருக்கவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அதனால திமுக கூட சேரத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லியிருக்காரு, நான் அதிமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லி. யாரு? ஓபிஎஸும் சொல்லியிருந்தாரு. சொன்னதுமா மோடியை விட்டு நான் வரமாட்டேன், மோடி தான் சிறந்தவர்னு சொல்லி மோடி பின்னாடி மோடி ரிவிட் அடிச்சோன்னா அங்கேருந்து இப்போ பாஜக குறை சொல்லிட்டு வெளியேறலையா? எல்லாம் அப்படிதான். கேட்ட அரசியல்ல காலைல ஒரு பேச்சு, சாயங்காலம் போச்சு. கனிமொழி சொல்லியிருக்காங்க, திமுகவையும் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா திமுகவை விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு அடையாளம், அதுக்காக மட்டும்தான் திமுகவை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணீங்களா? அப்ப அதிமுக அதுக்கு தான் பண்ணீங்களா? அவங்கள நீங்க அடையாளப்படுத்துறதுக்காக பண்ணீங்களா? எல்லாமே அப்படித்தாம்மா. ஆளுங்கட்சியினும் போது மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில பேசுறதுதான் எதிர்கட்சிகள். அது எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. அதில் இவங்க ஏதோ பெரிய கம்பசுத்திரம் வானத்தேர்ந்து குதிச்ச தேவ தூதர்கள் மாரி கொயமையான்னு ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா திமுக வந்து அவ்வளோ பெரிய அளப்பாரிய கட்சியெல்லாம் இல்லை. கூட்டணி கட்சி பலத்தால் ஏதோ ஒரு 3 விழுக்காடு அதிகமான வாக்குகளை பெற்று முதல்வராக இருக்காங்க. இதுக்கே இந்த அளப்பறன்னு சொன்னால் அறுதி பெரும்பான்மையோடு தன்னிச்சையாக நின்று வெற்றி பெற்று இப்படியெல்லாம் ஆட்சி பிடிச்சிங்கன்னா என்ன ஒப்பாரி வைப்பாங்க இவங்க? அப்போ கூட்டணி தானே. காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை இஸ்லாமிய அமைப்புகள், இன்னும் இத்தியாதி சாதி அது இதுன்னு சொல்லி வச்சு ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிறாங்க. ஆட்சி நடத்தும்போது இப்போது இப்படி கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவது இயல்பு அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு சரியான அரசியல் அறம். அதை விட்டு எங்களை எதிர்த்தா தான் அவங்களுக்கு அடையாளம் அப்படின்றதெல்லாம் இது ஒரு கொச்சையான வார்த்தையாக இல்லையா? இது கொச்சையான வார்த்தை இல்லைம்மா. ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தாம எல்லாமே அரசியல் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக பண்ணாமல் எதிர்கட்சியை போய், அதாவது இன்னொருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, அதிமுகவை போய் விஜய் பண்ணுவாரா, இல்லை விஜயை போய் அதிமுக பண்ணுமா, இல்லை பாஜக பண்ணுமா? ஆளுகின்ற அரசு செய்கின்ற தவறுகளையும் செய்ய தூண்டுகின்ற தவறுகளையும் சுட்டி காட்டி பேசினா தான் அவங்க கட்சியை வளர்க்க முடியும். அதனால் எதிர்கட்சிகளை பேசியெல்லாம் வளர்க்க முடியாது. அதனால் எங்களை சுட்டி காட்டி எங்களை பேசி தான் வளர்க்குறாங்க. அது இயற்கை. நாளைக்கு நாங்கள் இல்லை இன்னொன்றா இருந்தால் இன்னொன்று அப்படித்தான். அதிமுகவை நாங்கள் சுட்டி காட்டினோம், இப்போ எங்களை சுட்டி காட்டுறாங்க.
அவ்வளோதான். பேசிட்டு போட்டோம். அந்த கனிமொழி மேடம் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எங்க correct ஆ அவங்க சொல்லியிருக்காங்க? அப்போ சொல்ல. திமுகவும் அதிமுகவை விமர்சனம் பண்ணும்போது உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நீங்க விமர்சனம் பண்ணீங்களா? அடையாளப்படுத்திக்கிறதுனா நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம்டா. நாங்கள் வந்து நேற்று இன்னைக்கு கட்சி 49ல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 67ல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் கட்சி. வரையிலும் குப்பையில உட்காந்துருந்தாங்க. சரியா? கூப்புல உட்காந்து எம்ஜிஆர் யாருங்க? எம்ஜிஆர் இல்ல, எங்க புள்ள எம்ஜிஆர் இருக்காங்க? உயிரோடு இருக்க வரையிலும் திமுக ஒரு தொகுதி கூட வெல்ல இங்க முடியாம பாருங்க, குப்பையில எம்ஜிஆர் உட்காந்துருந்தாங்க. யாருங்க? எம்ஜிஆர் யாரு? அதிமுகங்கிறது என்ன? நீங்க யாரு ரெண்டு என்னன்னு கேட்டுக்கலாம். ஆனா தமிழ் ரெண்டா மக்கள் அப்படி இல்லையே, ஒண்ணுதாங்க. ஓட்டு இங்க பாருங்க, போட்டாங்கல்ல, அவரை உட்கார வச்சாங்க. 2 பேரும் ஒண்ணுதாங்க. 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன முட்டைகள் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இப்ப எடப்பாடி தான் வந்து இவரு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாரு. அது காலங்கள் வரும். நாங்க அதுல இந்த வரக்கூடிய 26ல நாங்க ஆட்சி அமைப்போம். அது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஒன்றியத்திலையும் ஆட்சி மாறணும். 29ல் வந்து ஒன்றியத்துல கண்டிப்பா என்டிஏ கூட்டணி போயிடும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அன்றைக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய நல்லவை அனைத்தும் வரும்னு எதிர்பார்ப்பு தான். அதை காத்து கொண்டு இருக்கோம். எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.